நேரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி மனிதனுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கு. பிரச்சனைன்னு இருந்தா நிச்சயமா தீர்வுங்கிறது இருக்கு. எப்படி யார் மூலம்ங்கிறது தான் இந்த தீர்வு முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படிங்கிறது அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கர தேவி, யார் மூலம்ங்கிறது குருமுகமா இருந்து ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை நீங்க எடுத்தா நிச்சயமா இதற்கான தீர்வுகள் இருக்குங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு ஏற்றவாறு. அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக ஏராளமான கேள்விகளுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருப்பவரும் அன்னை பிரத்யங்கரா தேவி பத்தி சொல்ல வந்திருப்பவரும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர் வந்திருக்காங்க. ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகரா இருக்காங்க. தொடர்ந்து சுவாமிகள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சுவாமி. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கும் அது நிறைய அறிவுரைகளா இருக்கு, நேர்களுக்கும் நிறைய அறிவுரைகளா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் தலைப்புகள் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ராஜ் டிவி நேர்களுக்காக அன்னையை பத்தி, அன்னையோட வழிபாட்டு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. அதாவது நம்ம எல்லா இடத்திலுமே அம்பாளை பத்தி தான் பேசுறோம். இந்த நிகழ்ச்சியும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம் தான். எங்க நடந்தாலும் அம்பாளை பேசுவதற்குத்தான் இந்த உடல் அனுப்பப்பட்டிருக்கு, இந்த மனசு இருக்கு. அப்ப இந்த உள்ளங்கள்ல நம்ம அம்பாளை வழிபடுகின்ற உள்ளங்கள் அதிகமாகணும், அம்பாளை சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகணும். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டம் இல்லாத மனிதனே இல்லை, கர்மா இல்லாத மனிதன் பிறப்பதில்லை. கர்மா இல்லைன்னா அவன் மனிதனா பிறக்க போறதில்லை, எந்த ஜந்துவாவும் பிறக்க போறதில்லை. கர்மா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்குன்னா, நம்ம கர்மாவிலிருந்து நம்மளை வழிநடத்த ஒரு தெய்வம் இருக்குன்னா, கர்மாவிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நலமாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னா அது மகா பிரத்யங்கரா தான். இன்னைக்கும் அந்த பிரத்யங்கராவை பத்தி வழிபாடுங்க வழிபாடுங்கன்னு இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வழிபடாதீங்க வழிபடாதீங்கன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காகவே நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அம்பாள்னா யார்? உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்கா? நம்ம பாபத்தெல்லாம் நாசம் செய்கின்ற இடத்துல இருக்கா? சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா? அவ பாதத்தை பற்றினால் பாப விமோச்சனம் அடைய போகுது. அந்த பாப விமோச்சனம் அடையணுமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சகல ஐஸ்வர்யம் வேணுமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லாம இருந்தாலும் பிரத்யங்கராவை பிடிச்சா அந்த குலதெய்வம் யாருன்னு நம்ம கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடுவா. குலதெய்வம் யாருன்று தெரியாம இருந்தாலும் குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்க வச்சிருவா. நமக்கு மூதாதையர்களால் இருக்கின்ற பிரச்சனைகள் இருந்து விடுறதுக்கு வழிகாட்டுவா. புரியுதுங்களா? இப்படி எந்த இடத்துல நீங்க பிரச்சனையா இருக்கீங்க, வேலை இல்லையா, உங்களுக்கு வேலையை கொடுக்கறதுக்கு உண்டான முறையை நீங்க பின்பற்றதுக்கு என்ன வழி, என்ன அந்த மூளையை உங்களுக்கு கொடுப்பா, அந்த சிந்தனையை கொடுப்பா, அந்த புத்தியை கொடுப்பா. இப்படி போ, உனக்கு அந்த வழி கிடைக்கும். குழந்தை இல்லைன்னா நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனா அந்த குழந்தை விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது உண்மை என்ன அப்படி கண்டுபிடிக்கிறது. செய்வினை பிரச்சனைகள் இருந்தா செய்வினை பிரச்சனை என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி உண்டு. ஒரு காலர் இருக்காங்க. நிச்சயமா தொடர்ந்து இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேர் பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. வணக்கம். 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 ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. பிரேமா, விருகம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். நல்லது. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சுவாமிகள்கிட்ட கேட்கலாம். தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே சுவாமி. ஜெய் பிரத்யங்கரேம்மா, சொல்லுங்கம்மா. அவங்க பிரச்சனை ஒரு 9 months பாக்குறேன் சுவாமிஜி. சரிம்மா. அதுல எனக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள், மன கஷ்டம் நிறைய இருந்தது. சரிம்மா. ஆனா வந்துட்டு நான் அதுல உங்க ப்ரோக்ராம்ல பார்த்தது ராகுகால பூஜை பண்ணா நல்லது, ஆத்துல பண்ணா கோவிலுக்கு போக வேண்டாம், ஆத்துலயே பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை வச்சுன்னு நான் ஆத்துல டெய்லி ராகுகால நேரத்துல நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கஷ்டம் எல்லாம் என்ன முதல்ல வீட்டு பிரச்சனை இருந்தது, அது சரியா போச்சு. என் பையனுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டான். அது ரொம்ப நான் இந்த 21 நாளுக்குள்ள என் குழந்தைக்கு வேலை கிடைக்கணும், அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு நான் ராகுகால பூஜை பண்ணேன். எனக்கு என் குழந்தைக்கு நல்ல வேலை கிடைச்சது. இப்ப நன்னா இருக்கான் அவன். என் மனசு கஷ்டம் இல்லாம சேர்ந்து போச்சு. உங்ககிட்ட பேசுறதே என்னமோ நம்ம ஆத்துல இருக்கிற ஒரு மனுஷா கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு நல்ல விஷயங்களை நிறைய நான் என்ன நினைச்சுட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சாலும் டிவியில பாக்குறதே அந்த விஷயத்த நீங்க உங்ககிட்ட சொல்றீங்க. நீங்க
எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இப்ப நான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கேன். இந்த ராகுகால பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷம். என் மனசு கஷ்டமெல்லாம் நீங்க நான் நிம்மதியா இருக்கேன். எப்ப அடுத்த நாள் வந்து ராகுகால பூஜை நம்ம பண்ணுவோம், நன்னா பண்ணி எனக்கு நன்னா இருக்கணுங்கிற நினைப்புல நான் பண்ணிட்டு இருக்கேன். நானு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதியும் சந்தோஷமும் ராகுகால பூஜையினாலதான் கிடைக்கிறது. இது நீண்ட நாளைக்கு எனக்கு கிடைக்கணும். உங்களோட ஆசீர்வாதமும் அம்பாலோட அனுகிரகமும் எனக்கு கிடைக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நிச்சயமா கிடைக்குமா, நல்லா இருக்கும். நிச்சயமா நல்லா இருப்பீங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதே தொடர்ந்து இந்த ராகுகால பூஜையை பண்ணிட்டு வாங்க, கவலைப்படாம இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்றதை கேட்டு இன்னும் பல பேர் ராகுகால பூஜை பண்ற புண்ணியம் உங்களையும் வந்து சேரட்டும். புரியுதுங்களா? அதனால நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நேர்ல வந்து ஒரு நாள் சந்திங்க, சரியா? ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷமா. ஜெய் பிரத்திங்கரா, ஜெய் பிரத்திங்கரா. நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. சுவாமிகள் இன்னைக்கும் இருப்பாங்க, நாளைக்கும் இருப்பாங்க அலுவலகத்துல. நேர்ல வந்து சந்திக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அழைப்பினை ஏற்படுத்த அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பாருங்க. மற்றும் இந்த மாதம் 8, 9, 10, 11ஆம் தேதியில மலேசியா வர்றாங்க. அங்க இருக்கிற அன்பர்களும் நிறைய பேர் பார்க்கணும், சுவாமிகளை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைப்பீங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நீங்க வந்து பார்க்கலாம். மற்றும் 29ஆம் 30ஆம் தேதியில கோயம்புத்தூர் வர்றாங்க. மற்றும் 21, 22, 23ஆம் தேதியில பெங்களூர் வர்றாங்க. வேற மற்ற தகவல் எல்லாம் தெரியணும் சொன்னா மற்றும் பாத கவலத்தையும் நீங்க வாங்கணும்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். சொல்லுங்க. 29, 30 பெங்களூர், 21, 22, 23 கோயம்புத்தூர். மாத்தி சொல்லிட்டீங்க. அதாவது நம்ம மனிதர்களுக்கு வந்து சில எண்ணங்கள் வரும்போது நிறைய எண்ணங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மாற்றங்கள் வரதான் செய்யும். அதனாலதான் அம்பாளை வழிபடுங்கள். தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்தா நமக்கு ஏற்படுகின்ற ஒரு குழப்பங்கள்ல இருந்து விடுபட வைப்பா. இப்ப நம்ம சொல்லிட்டு வரோம், அம்பாளை வழிபட்டால் உனக்கு வேலை கிடைக்குன்னு ஒரு விஷயம் தான் சொல்றேன். அம்பாளை வழிபட்டு வேலை கிடைச்சேன்னு சொன்னாங்க. இது போல ஆயிரங்கள் கஷ்டங்கள் இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் என் அன்னையானவள் நீ என் கூட இருன்னு மட்டும் கேளுங்க. நான் இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க அத்தனை பேருக்கும் கேட்டுக்கிறேன். இந்த ராஜ் டிவி நேரலை மூலியமாக உங்க அத்தனை பேர்கிட்டையும் வந்து சேர்றேன். இந்த மகா பிரத்திங்கரா உங்களோட இருக்கணும். இந்த பிரத்திங்கரா எங்க வேணாலும் பிரத்திங்கரா கோவில் இருக்கட்டும், எல்லா கோயிலுக்கும் போங்க. சாமி நீங்க கட்டிருக்க கோயிலுக்கு மட்டும்தான் நான் வரணுமா? நீங்க கட்ட போற கோயிலுக்கு மட்டும்தான் நான் இருக்கணுமா? டி நகர்ல உங்க அலுவலகத்துல என்னுடைய அலுவலகம் இல்ல, டி நகர் அலுவலகம் சொல்லப்படுது. அலுவலகம் சொன்னாதான் மக்களுக்கு புரியும். அது என்னுடைய கோவில் பாதாள பிரத்திங்கரா. அந்த இடத்துல வந்து பாருங்க. நேர்ல வந்து பார்க்கும்போது என்னன்னா அந்த அம்பால ஒரு நிமிஷம் பார்த்தாலே போதும். எல்லாரும் சொல்றாங்களே பயங்கர ரூபினி அப்படின்னு, அங்க வந்து பாருங்க. அந்த அம்பால இங்க நேர்லயே காட்டுறோம். அவளை பார்த்தாலே உங்களுக்கு குழந்தை மாதிரி தான் இருப்பா. அங்க பேசுற இடத்துல இருக்கா. நீங்க வரும்போதே ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒரு என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க, என்னென்ன கர்மால இருக்கீங்க நம்ம சொல்லப்படும். அந்த கர்மாவை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு வெளியில வந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த கர்மாவை நசுக்கக்கூடிய இடத்துல அம்பாள் ஒருத்தி இருக்கானும் போது அவளை பிடிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும்ல. அப்ப நீங்க பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு இடத்துல இருந்து வழிக்கு விழ போறீங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு கையில கிடைச்சாதானே நீங்க அதை விழாம பிடிச்சிக்க முடியும். திடீர்னு கீழே விழுறீங்க, அப்ப தரையில கை ஊன்றீங்க, மொத்தமா விழாம தடுத்துக்கிறீங்க. இல்ல யாரோ ஒருத்தர் உங்களை வந்து தாங்கி பிடிக்கிறாங்களே, அதெல்லாம் மனிதர்கள் நினைக்கிறீங்களா? ஏதாவது ரூபத்துல வந்து தெய்வ சக்தி வந்து உங்களை வந்து காப்பாற்றும். அந்த தெய்வ சக்தி யார்? பிரத்திங்கராவை நீங்க ரொம்ப அதிகமாக வழிபட அவ உங்க பக்கத்துல வந்து நெருங்குவா. அவ யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை. சில பேர் சொல்றாங்கன்னு நான் கேள்விப்படுறேன், எனக்கு வந்து நிறைய சொல்றாங்க, மந்திர தந்திரம் செய்வதற்காக மட்டுமே பிரத்திங்கராவை பயன்படுத்துவதாக சொல்றாங்க. இவ 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் நம் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தான்றதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலத்தில் இருந்த வெதுகிரீஸ்வரர் கோவில்ல எனக்கும் தகவல் வந்தது. 800 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 900 வருஷம்ன்றேன், 800 வருஷத்துக்கு முன்னாடி பிரத்திங்கரா சிலை கடத்தப்பட்டு அது இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்பட்டு தகவல் எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. இது நம்ம இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிலை கடத்தல் பிரிவிலிருந்து. அப்ப பிரத்திங்கரா 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்றதுக்கு உங்களுக்கு ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏன்னா புராதன கோவில்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல பிரத்திங்கரா இருந்திருக்கா, அதை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. எங்க குருமார்கள்லாம் அந்த பிரத்திங்கராவை அதிகமாக வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல மிகவும் ரகசியமாக தெய்வமாக மட்டும்தான் இவளை வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாரும் இவங்க கிட்ட போக முடியாது. எல்லாரும் போனா அவ எப்படி வருவா, அதை எப்படி நீங்க ஏத்துக்கணும், அந்த முறையை சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை, சொல்லி தர மாட்டாங்க. நீங்க யார்கிட்டயே போய் பிரத்திங்கரா மூலமந்திரம் நான் சொல்லணும் சுவாமின்னு சொல்லி பாருங்க, அது வேண்டாம். உனக்கு எதுக்கு? 8 வயதுல இருந்து அம்பாளையே உபாசனை பண்ணிட்டு என் குருநாதர் தந்தை அவர் சொல்லிக் கொடுத்த உபாசனை முறை, அதுக்கப்புறம் என்னுடைய வந்த குருமார்கள், இன்னைக்கு இருக்கிற என்னுடைய குருமார்கள், இப்படி நம்ம எடுத்துன்னு வரோம். எந்த வயதில் வந்தாலும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுக்கணும். குருவில்லாத வித்தை பாலும்போது குருவில்லாத தெய்வத்துக்கிட்ட போக முடியாது குருவில்லாமல். அப்ப குருவை நீங்க மதிக்கணும்.
இப்ப என்ன குருவா ஏத்துக்கிட்டீங்க, இன்னொருத்தர் குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்ற வாக்கை வேத வாக்காக மதிக்கணும். அப்ப உங்களை யாரும் அழிக்க முடியாது. தெய்வம் உங்க பக்கத்தில் வந்து நிற்கும். இது சத்தியம். அப்ப குருவை பிடிங்க. இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, குருவில்லாமல் எதுவும் பண்ண முடியாது. குருவோட இருங்க, குருவோட இருங்க. குருவின் அருளோடு பிரத்திங்கிற அருளை பெறுங்கள். எங்க இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு குருன்னு இருப்பாங்க. அந்த கோவில் குருக்கள் அப்படி யார் வேணா இருப்பாங்க. பிரத்திங்கிராவை நம்புங்கள். அதை எடுத்து வைக்கின்ற ஒரு குரு வேண்டும். அது யார் என்று நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்னை நம்பி வரவர்களுக்கு எனக்கு தெரியும். நீங்க முடிவு பண்ணுங்க, நானா வேற யாரன், அது உங்க சௌரியம். ஆனா அம்பாள் என் மூலியமாக உலகத்தில் என்ன பரப்புன்னு நினைக்கிறாள் அதை நிச்சயமா செய்து செய்வார். நிச்சயமா அதை செய்து கொடுப்பாங்க. புரியுதா? அன்னையோட மூல மந்திரத்தையே கொடுக்க தயங்குற இந்த காலத்துல நீங்க அன்னையோட பாதத்தை வழங்கிட்டு இருக்கீங்க. அந்த பாத கமலம் பற்றி நம்ம தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தலாம் சுவாமி. நேர்களே, பாத கமலம் வாங்கணும், எப்படி வழிபடணும், நிறைய பேருக்கு உங்கள் மனதுல சந்தேகங்கள் இருக்கும். தொடர்ந்து பாத கமலம் பற்றிய விளக்கங்களை பாருங்க. தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசலாம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய ஜெய பிரத்திங்கரே. டிவில பாதகமலத்தை பத்தி பேசுறப்ப, அம்மா இந்த பாதகமலம் எப்படியாவது என் வீட்டுக்கு வந்துடணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும்னு சுத்தமா அடிச்சு பட்டாம கூட 5 காசு எங்க கையில இல்ல. அப்ப அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், இந்த கவர்மெண்ட் பணம் என்னாச்சு உனக்கு வர வேண்டியது அப்படின்னு. அதை பத்தி நீ மறந்துடுமா, அது சட்டப்படி நம்ம வாங்க முடியாது, 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே ராத்திரி மனசு கஷ்டத்தோட, அம்மா இது என்னம்மா சோதனை அப்படின்னு குழம்பீட படுத்துட்டேன். அன்னைக்கு மறுநாள் காலம்பரை மதுரை ஆபீஸ்ல இருந்து போன் வருது, சார் உங்களுக்கு போன வாரம் தான் கணக்கு பார்த்தோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மெட்ராஸ் ஆபீஸ்க்கு டிடி அனுப்பிச்சுட்டோம், போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. உடனே அந்த பணத்துல தான் நான் பாதகமலம் வாங்கினேன். எங்க வீட்டுக்காருக்கு தெய்வ பக்தி எதுவுமே கிடையாது. நீ எப்படி அந்த தெய்வத்தை இது பண்ண, முதல்ல அந்த பாதகமலம் எங்க இருந்தாலும் தேடி வாங்கிட்டு வா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம், என்னடா இப்படி சொல்றாரே அப்படின்னு. ஏன்னா அவர் கற்பூரம் போது வச்சே காசுக்கு தண்டம்னு சொல்றார். அப்படி இருக்கிறவர் காசை கரியாக்குறியா, நான் வாங்குற பணத்தெல்லாம் கற்பூரம் போது வச்சு வாங்கி என் காசை கரியாக்குறான்னு கேட்கிறவர், அந்த பாதகமலம் வந்ததுக்கு அப்புறம் டெய்லி விபூதிக்கிட்டு அந்த பாதகமலத்துக்கிட்ட போய் என்ன நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்க. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. பாதம் கமலம் பற்றிய தகவலை நம்ம கொடுத்தோம், விளக்கங்களை பார்த்தோம். தொடர்ந்து மகிமையை பத்தி பார்த்து எனக்கு புல்லரிச்சு போச்சு. நிறைய பேர் இந்த மகிமையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க பாத கமலம் வாங்கி. ஆனா பாத கமலம் வாங்குறதுக்கே வழிவகுத்து கொடுத்திருக்கா. தொடர்ந்து நம்ம சுவாமிகள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாமா. இப்ப அவங்க பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு மகிமை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு.
அதாவது ஒரு விஷயங்கள் சொல்லும்போது இப்ப கூட நிறைய பேர் எப்ப மகிமை நடத்த போறீங்கன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய அதை பத்தி பேசணும்னா நமக்கு நேரம் எல்லாம் குறைவா இருக்குனால அதனால மகிமைகள் நிறைய நடக்கும். உங்களுக்கும் இது போல நடக்கணும்னா எவ்வளவு பேர் பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பாதகமலத்தை வாங்கி வைக்கும் போது அதனால எல்லா விதமான சக்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அன்னையின் பாதம் தான் ஒரே கதி என்று நீங்கள் பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, தைரியமா இருங்க. ஒரு காலர் இருக்காங்க, நிச்சயமா பாத்துட்டு வந்துடலாம் சாமி. வணக்கம், ஸ்ரீ மகாபிரத்யங்கிற நேரம். பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, லதா தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. நல்லது, உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை சுவாமிகிட்ட கேளுங்க. எனக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி இப்போ ஒரு 3 வருஷமா இருக்குதுங்க. சரிம்மா, உங்க பேர் சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. இது பேரு லதாங்க. சரிம்மா. மேச ராசிங்க. சரிம்மா. நட்சத்திரம் தெரியலைங்க. அஸ்வனியா, பரணியா, கிருத்திகையா? சரி, பரவாயில்லம்மா. இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லாம தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. ராகுகால பூஜை பண்றீங்களா? நிகழ்ச்சி முதல் முறையா பாக்குறீங்களா? ஆமா, முதல் முறையா பாக்குறேன். சரி, இன்னையில இருந்து இன்னைக்கு அஷ்டமிமா. இன்னைக்கு ராகு காலத்துல 10:12 ராகு காலத்துல நீங்க ராகுகால பூஜையை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல தகவல் சொல்லுவோம். இல்லைன்னா பாருங்க, ராகுகால பூஜை தொடர்ந்து பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் ஜாஸ்தியா உங்க பிரச்சனையை சொல்லுங்க. வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க, வீட்டுல தானே இருக்கீங்க, வேலைக்கு போறீங்களா? வீட்டுலதான் இருக்கு. அப்ப தாராளமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து ராகுகால பூஜையை கொஞ்சம் பலமா பண்ணிட்டு வாங்க. டெய்லி பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு 11 வாரம் பண்ணி முடிக்கும்போது உங்களுடைய உடம்பு வலி கொஞ்சம் குறையும். சரியா? வேற எதுவும் வேண்டாம். நல்லா இருங்க. ஜெய் பிரத்திங்கிறேன். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. அது மட்டும் இல்லாம ராஷ்டிரியில காலையில 6:50 மணி அளவுல சுவாமிகள் பிரத்யங்கர அன்னையை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. அந்த குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நிச்சயமா வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய தகவல்கள் தான். தொடர்ந்து வர 8ஆம், 9ஆம், 10ஆம், 11ஆம் திகதிகள்ல மலேசியா போறாங்க. அங்க இருக்கிறவங்க பாதகமலம் வாங்கணும்னு நினைப்பீங்க. எல்லாரும் கொண்டு வர முடியாது இல்லையா? எல்லாருக்கும் கொண்டு வர முடியாது. அதனால அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு பதிவு பண்ண பிறகு நீங்க உங்களுடைய தகவல் சொன்ன பிறகு நம்ம பாதகமலம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், வாங்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம். தொடர்ந்து 21, 22, 23ஆம் திகதிகள்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். மற்றும் 29, 30ஆம் திகதியில பெங்களூர்ல இருக்கிறவங்க சுவாமிகளை நீங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பதிவு பண்ணிட்டு மீட் பண்ணிக்கலாம். மற்றும் இன்னைக்கும் நாளைக்கும் கூட சுவாமிகள் சென்னையில அலுவலகத்துல இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம அன்னையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அன்னை கிட்ட போகும்போது முதல்ல நம்ம எப்படி இருக்கும், எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் சுவாமி? நிச்சயமாமா. அதாவது நீங்க அவகிட்ட நெருங்கும் போது முதல் நீங்க ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம சாதாரண மனிதன், நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. பணம் காசெல்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த அம்மா பேசுறாங்க பாதகமலம். அதுக்கு முன்னாடி ராகுகால பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாதகமலம் வாங்குறதுக்கு உண்டான சக்தி கிடைச்சது. அதுக்கு உண்டான வராத நினைச்ச பணம் வந்துச்சு. நேர்ல பேசி நிறைய பேசியிருக்காங்க. வராத பணம் வந்திருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், வராது நினைச்சது. அதே மாதிரி திருச்சியில கூட ஒரு அம்மாக்கு என்னை பார்த்துட்டு பாதகமலம் வாங்கிட்டு போனாங்க. இன்னும் அனுபவம் சொல்ல வரல, ஏன்னா இதுக்கு அப்புறம் நடந்தது. கணவன் இறந்து குழந்தை 2 வயசா இருக்கும்போது கணவன் இறந்திருக்காங்க. பாதகமலம் வாங்கிட்டு போறாங்க. நானே வருத்தப்பட்டு தான் சொன்னேன். 2 பொம்பளை புள்ளி வச்சிருக்காங்க. பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. 10 நாள்ல 10 லட்ச ரூபா வந்திருக்கு. கணவர் வீட்டு சைட்ல இருந்து வர வேண்டியது. உடனே அதுக்கு உண்டான பரிகார முறைகள்லாம் உடனே செய்யணும். சாமி, முதல்ல நீ இந்த பணத்தை உன் குழந்தைங்களுக்கு டெபாசிட் பண்ண, நல்லா இரு. அப்புறம் பரிகாரத்தை பத்தி யோசி. ஏன்னா அவங்களுக்கு வந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால அம்பாளை நம்புமா, அம்பாள் கொடுத்துருக்கா, வச்சுக்கோ, பரிகாரத்தை பத்தி அப்புறம் யோசிப்போம், நீ வீட்டுல நல்லா இரு அப்படின்னு சொல்றோம். என்னன்னா அம்பாள் பாதத்தை வைக்கும்போது உடனே உனக்கு என்ன தேவை என்பதை, உனக்கு என்ன கொடுக்கணும் என்பதை அம்பாள் முடிவு பண்றான். நான் முடிவு பண்றது இல்லை. அம்பாள் சக்தியை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அம்பாள் என்ன கொடுன்னா நான் கொடுக்குறேன், நானே கொடுக்க மாட்டேன். எப்படி அவ சக்தியை உங்களுக்கு கொடுத்தா அப்புறம் என்கிட்ட என்ன இருக்கும்? இவ குடுன்னு சொல்றா, நம்ம கொடுக்குறோம். அப்ப நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். அவ சொல்லி நான் செய்யலைன்னா அதனால பெரிய பிரச்சனைகள் வரும். அவ சொன்னா செஞ்சிடணும். இன்னைக்கு இதை குடு, என்கிட்ட வரும்போது இதை எதுக்காக எடுத்து கொடுன்னா அது 10,000 ரூபாய் இருக்கட்டும், 20,000 ரூபாய் இருக்கட்டும், நம்ம கொடுத்தாவும் விலையை பார்க்க கூடாது. அவ சொன்னா செய்யணும். அப்படி செய்தால் அவ நிச்சயமா நம்ம கூட தான் இருப்பா. இவன் நம்மளை பாக்குறானா, பணத்தை பாக்குறானா, இவனுக்கு அருள் வேணுமா, பொருள் வேணுமா? எல்லாரும் ராகுகால பூஜை செய்யறவங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்லிக்கிறது என்ன, எனக்கு அருள் மட்டும் கொடு, நீ என் கூட மட்டும் இரு, எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுன்னு இந்த முறையில பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு அவசிய தேவை இருந்தால் அந்த அவசிய தேவையை வைங்க. பூஜையில நிச்சயமா நடக்கும். நல்லதை நினையுங்கள், நல்லது நடக்கும். அடுத்தவர்களை கெடுக்க நினைத்தால் கேடு நமக்கே விளைவிக்கும். அம்பாள் கிட்ட போகும்போது நல்லதை நினைக்கணும், நமக்கு நல்லதை கொடுன்னு கேட்கணும். இவன் அழியணும் அவன் அழியணும்னு நினைச்சீங்கன்னா அவன் அழிய மாட்டான், நம்ம அழிஞ்சு. இது அம்பாள் இருக்கு. அதனால அம்பாள் எந்த இடத்துலயுமே யாரையும் கெடுக்கிற இடத்துல இல்ல. மிகவும் ரகசியமாக பூஜிக்கப்பட்டவள் அம்பாள். இன்னைக்கு உலகமெங்கும் கொடுக்கிறான. இந்த உலகத்தில் இப்ப தேவைப்படுது. இந்த கலியுகத்தில் பிரத்திங்கிராதான் தேவை. எப்ப என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பூமியில எப்படியெல்லாம் நாட்டுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரும்னு தெரியாது. அப்ப அம்பாள் வழிபாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் காக்கப்படுவீர்கள். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்.
அதை அனுபவித்தவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். ஏன் போன வருடம் அந்த மலையில எல்லா இடத்துலயும் தண்ணி, எங்க பார்த்தாலும். நான் பாதாளத்துல தான் அம்பால வச்சிருக்கேன், அவ இடத்துல ஒரு சொட்டு தண்ணி வரலையே. இது அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அப்ப ஏன் சொல்லணும், அவ இருக்கிற இடத்துல அவளை காப்பாத்திப்பா முதல்ல, அப்புறம் நம்மளை காப்பாத்துவா. அவளுக்கு என்ன செய்யணும்னு அவளுக்கு தெரியும். பார்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் அதிசயம். மற்ற இடத்துல அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அதெல்லாம் மழையில் நனைஞ்சிருக்கு. ஆனா இவரையில ஒரு சொட்டு தண்ணி இல்லை. பாதாளத்துல எப்படி இது நடக்கும்? எங்க பார்த்தாலும் தண்ணி. அப்ப தன்னை அவ காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்தி இந்த அவளை வழிபடுற ஸ்ரீ மகாபிரத்திங்கிரா பீட பக்தர்கள் அனைவரையும், ஸ்ரீ மகாபிரத்திங்கிரா பாதகமலம் வழிபடுற பக்தர்கள் அனைவரையும், ராவுகால பூஜை செய்யற பக்தர்கள் அனைவரையும் காப்பாத்திருக்கா. யாருக்கும் எந்த கஷ்டமும் போன வருஷம் வரல. இப்பயும் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இந்த வருஷம் வந்த மழைக்கும் எவ்வளவு பயந்தாங்க எல்லாருக்கும். எங்கெங்க பாதிப்பு, அவ இருக்கிற இடத்துல நிச்சயமா பாதிப்பு வராது. அப்ப இயற்கை சூழலையும் நம்மளை காப்பாத்துற இடத்துல அவ இருக்கா, செயற்கை சூழலையும் காப்பாத்துற இடத்துல அவ இருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவளை வழிபடணும். அவ வழிபாடுகளை பலமாக்குங்கள். செய்வினை பிரச்சனை இருக்குன்னு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ உடனடியாக பாதகமலம் வாங்கி வீட்டுல வைங்க. ஏன்னா அவங்களால பரிகாரம் செஞ்சுக்க வசதி இருக்காது, ஜாதகம் பார்க்கறதுக்கு கூட பணம் இருக்காது. ஆனா பாதகமலம் வாங்குங்க, தயவு செய்து வச்சு பாருங்க. ஒரு 3 மாசம் வச்சு வழிபாடு செய்யுங்க. அவளே உங்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்துருவா. நம்ம வீட்டுல இருந்து அந்த துஷ்ட சக்தி ஓடி போயிடும், எங்க போகும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அம்பாளை வழிபட வழிபட உங்களுக்கு எல்லாம் நன்மையை கொடுக்கும். ராவுகால பூஜை தொடர்ந்து செய்யுங்கள். ராவுகால பூஜைக்கு எப்படி செய்யணும், ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம், அந்த கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளத்தில் தேனை விட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு 2 தீபம் ஏத்தி ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே 108 வாட்டி சொல்லி அம்பாளை வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். முடிந்தவர்கள் யூடியூப்ல போய் பாருங்க ராவுகால பூஜை. தெரியாதவர்கள் அலுவலகத்துல வாங்க, அங்க வந்து பேம்ப்ளெட் இருக்கும், வாங்கிட்டு போங்க. சென்னையில இருக்கிறவங்க, அதுக்காக வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படாதீங்க. ராவுகால பூஜை முறை நேர்ல வந்து பார்க்கும்போது இன்னும் விளக்கமாக சொல்லப்படும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில வந்து எல்லாம் சுருக்கமா தான் சொல்லப்படுது. அம்பாள் பெருமைகளே இவ்வளோட முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதானா? இல்லையே, இன்னும் நிறைய இருக்கே, பேச நேரம் தான் இல்லை. அதனால அம்பாளை நம்புங்கள், சந்தோஷமாக இருங்கள். வெளிநாட்டில் வாழும் அனைவருக்குமாகவே தை அமாவாசை பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. அது தேவை என்பவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு பார்த்து செய்து கொள்ளுங்கள். நம் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருந்தால் பரிகாரம் அவசியம் செய்து கொள்ளுங்கள். ஒரு முறை செய்தால் போதும், தேவையில்லை. சந்தோஷமாக இருங்கள், அன்னையின் அருளை பெற்று. நிச்சயமா ராகு கால பூஜை முறை நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா நிறைய பேர்களுக்கு விளக்கங்கள் வந்து நம்ம விஷுவலா காட்டின நிறைய பேருக்கு புரியும். அப்படி ஒரு விளக்கங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து அதை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. ராகு கால பூஜை முறை எளிமையான முறையில எப்படி பண்ணணுங்கிற விளக்கங்களை இப்போது தருகின்றோம். தொடர்ந்து பாருங்க. ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகு கால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகு கால பூஜை முறை பற்றிய விளக்கங்களை பாத்தீங்க இல்லையா? சுவாமிகள் உங்களுக்கு எளிமையான முறையில எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம தை அமாவாசை பரிகாரங்களை பத்தி நம்ம பேசணும் சுவாமி. நிறைய பேருக்கு அமாவாசை பரிகாரம்னா என்னன்னு தெரியல, ஏன் பண்ணணுங்கிறதும் தெரியல. எதுக்காக நம்ம அதை பண்றோம் சுவாமி? நிச்சயமாமா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறோம், ஏன்னா நேரம் என்ன இருக்கும். அப்புறம் விட்டாம், அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி இருக்கு, 12:30 மணி வரையும் அஷ்டமி இருக்கு, வளர்பிறை அஷ்டமி. அதனால ராகுகால பூஜை இன்னி புதுசா பாக்குறவங்க இன்னிலிருந்து ஆரம்பிங்க, ரொம்ப விசேஷம், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதே போல திங்கட்கிழமை
விசேஷமாக பூஜை செய்யுங்க. அதே போல செவ்வாய்க்கிழமை விசேஷமான பூஜை செய்யுங்கள். அதாவது பிரதோஷம் வந்தாலும் சரி, ஏகாதசி வந்தாலும் சரி, அஷ்டமி வந்தாலும் சரி, நவமி வந்தாலும் சரி, அம்பாளின் பூஜை முறையை தொடர்ந்து செய்யுங்க. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில பூஜையில் இருப்பேன், அப்புறம் வெளியூரோ எங்கேயாவது போயிட்டா பூஜையில் இருக்கும்போது பூஜை இருந்தால் லைவ் வர முடியும். எல்லா நேரங்களிலும் ராவுகால பூஜை, எந்த விசேஷ நாட்கள் வந்தாலும் ராவுகால பூஜை கண்டிப்பா செய்யுங்க. அது உங்களை காப்பாற்றும், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். புரியுதுங்களா? தொடர்ந்து ஒரு நேர் கண்டிப்பா சுவாமி. வணக்கம். வணக்கம், ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. நல்லது நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சரி சரி, உங்களுடைய கேள்விகளை சுவாமிகள்ட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. வீட்டுல வந்து வியாபாரம் எல்லாம் பண்றாங்க. சரிம்மா. அவங்க வந்து எல்லாம் ஏதோ போறது வர்றது சாப்பிட்டு இருக்கோம். அந்த வருமானத்திலேயே கொஞ்சம் பிரச்சனைங்க வருது. சரிம்மா சரிம்மா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வியாபார ரீதியாக பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. வியாபார ரீதியாக பிரச்சனை இருக்கு. அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அவர் வந்து மீன ராசி. சரிம்மா. ரேவதி உத்திராட நட்சத்திரம் சொன்னாங்க. உத்திராடம் வராதுமா, உத்திரட்டாதியா இருக்கும், இல்லைன்னா ரேவதியா இருக்கும். பரவாயில்ல, நீங்க ரொம்ப சந்தேகத்துல ரொம்ப யோசிச்சு பேசுறீங்க. நேரம் இல்லை, இருந்தாலும் நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு தகவல் சொல்றேன். ராவுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. அவருடைய ராசிப்படி வியாழக்கிழமையில விசேஷமாக பூஜை செய்யுங்க. நிச்சயமா நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து 21 வியாழக்கிழமை நீங்க செய்ய முடியாத போது கணவர் செய்ய முடியாத போது குழந்தைகள், இப்படி தொடர்ந்து யாராவது ஒருத்தர் செய்யணும். ராவுகால பூஜை செய்யும் போது விடக்கூடாது. உங்க வீட்டில் உங்களுக்கு பதில் வேற யாராவது செய்ய கத்துக் கொடுத்தணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து செய்யணும். வெளியூர் போறவங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருந்து அம்மா இந்த நேரத்துல என்ன காப்பாத்துன்னு நினைச்சுக்கோங்க. வெளியூர் போயிட்டா என்ன பண்றது, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அந்த சந்தேகம் வேண்டாம். அந்த எந்த ஊர்ல இருக்கீங்களோ விளக்கு ஏற்ற முடியாது, பூஜை பண்ண முடியாது. ஆனா ஜெயபிரத்திங்கிற நிச்சயமா சொல்ல முடியும். அதை சொல்லி நான் ஊர்ல இருக்கமா நினைச்சுக்கோங்க. நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து வியாழக்கிழமை பூஜை பண்ணிட்டு வாங்க. டெய்லியும் பூஜை பண்ணிட்டு வாங்க. ராகு காலத்துல முடியாதவங்க காலையில 6 to 7, மாலை 6 to 7 இதை மட்டும் விட்டுறாதீங்க. புரியுதா? சந்தோஷமா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. தை அமாவாசை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாமா. அதாவது தை அமாவாசை பரிகார பூஜை என்பது இந்த மாதம் தை அமாவாசை 27ஆம் தேதி வருது. இந்த பூஜை வேணும்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த தை அமாவாசை பரிகார பூஜை என்பது வெளிநாட்டில் வாழ் மக்களுக்காக விசேஷமாக செய்யப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் முடியாதவன்னு நினைக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு செய்ய முடியாதா? நிச்சயமாக முடியுமா? அங்க வெளிநாட்டில் இருக்கவங்க யாருமே தில தர்ப்பணங்கள் எதுவுமே ஒழுங்கா செய்யறதில்ல. வருஷத்துக்கு ஒரு முறை ஒழுங்கான பூஜைகள் செய்யறதுல, அந்த தர்ப்பணங்கள் கொடுக்கறதுல இப்படிலாம் இருக்கும்போது அதை முறையா செய்யாதவங்களுக்கு இந்த தை அமாவாசையில செய்தா அதுக்குண்டான முறையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும்ன்றதுக்காக அதை சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் செய்யப்படும். ஆனால் அதுக்கு ஒரு முறை ஜாதகத்தை பார்க்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிறவரும் ஸ்கைப் மூலியமாக பார்க்கலாம், போன் மூலியமாக பார்க்கலாம், நேர்ல வந்தும் பார்க்கலாம். நிறைய பேர் போன வாரம் இந்த வாரம் நேர்ல கூட வந்து பார்க்கறாங்க. என்னன்னா அவங்க என்ன பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அதை வேண்டான்னு சொல்ல, ஆனா பரிகாரம் செய்து உங்களுக்கு பொருள் அந்த தாயத்தை கொடுக்கும்போது நேர்ல வந்து வாங்கினா விசேஷம் நான் சொல்லிக்கிறேன். அதனால எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போன்ல வாங்க, அதுக்கப்புறம் அதை வாங்க நேர்ல வரலாம்னு இது என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு மனசுல என்ன பட்டதோ அதை செய்யுங்க. நான் குருவா இருந்து சொல்றேன், இதை ஏத்துக்கிட்டா வாங்க, இல்லைன்னா உங்க மனசுல என்ன படுதோ அதை செய்யுங்க. நிச்சயமாக ஒரு முறை பரிகாரம் செய்து கொண்டால் அதுக்கப்புறம் பரிகாரம் உங்க வாழ்க்கையிலேயே தேவைப்படாது. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால எப்ப முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பரிகாரம் செய்யப்படுகிறது. 10 நாளைக்கு முன்னாடி நீங்க ஜாதகம் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணும். அவ்வளவுதான். அந்த முறையை நேர்ல வாங்க, போன்ல யார்ட்டையும் கேட்காதீங்க. சரியா? இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொன்னீங்க சுவாமி. என்ற நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி சுவாமி. ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்க தவறி விட்டீங்கன்னு மனசுல எங்கிட்டு இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம் டைப் பண்ணி பார்க்கலாமா? அப்படி உள்ளிருந்தா நீங்க பூஜை முறைகள் பற்றிய சந்தேகங்கள் இல்லை, அன்னைய பற்றிய சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் @gmail.com இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கும் நாளைக்கும் சுவாமிகள் இருப்பாங்க. நீங்க நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகுது, அதுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பாருங்க. மற்றும் 8, 9, 10, 11ஆம் தேதியில மலேசியா வர்றாங்க. அங்க இருக்கிற அன்பர்களும் சுவாமிகளை பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. மற்றும் 21, 22, 23ஆம் தேதியில கோயம்புத்தூர் இருக்கிற அன்பர்களும் சுவாமிகளை வந்து மீட் பண்ணலாம். அங்க இருக்கிறவங்களும் முன்பதிவு பெற்றுட்டு வந்து பாருங்க. மற்றும் 29, 30ஆம் தேதியில பெங்களூர் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி
ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 044-4202-4647, செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com. உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைக்கும் உங்கள் ராஜ் டிவி.